குட் மார்னிங் டு ஆல். நெக்ஸ்ட் ஒன் டைட்டில்ஸ் நம்ம சிவிக்ஸ் யூனிட் தேர்ட் ஒன்னில் ஹியூமன் ரைட்ஸில் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிட்டிஷ் அரசமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை, அரசமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை நம்ம பார்க்கலாம். Fundamental rights are guaranteed by the Constitution. அப்போ அடிப்படை உரிமைகள் அரசமைப்பு சட்டத்தினால் உத்தரவாதம் தரப்பட்டவை. By this right a person can adopt a constitutional means and approach a court if he is denied the fundamental rights. ஒரு குடிமகனுடைய அடிப்படை உரிமைகள் அப்போ மறுக்கப்படுகையில் அரசமைப்பு தருகின்ற அரசமைப்பு திரு வழிகளுக்கான உரிமையின்படி அவர் நீதிமன்றத்தை அணுகலாம். The court then issue order which are called rights to the government to restore the right to the citizen. நீதிமன்ற குடிமகனுடைய உரிமையை மீட்டு அளிக்குமாறு அரசுக்கு ஆணையிடுகிறது. The Constitution remedies to the right anything which may be wrong in terms of the Constitution. ஒரு செயல் அரசமைப்பு சட்டத்தின் மேல் ஏதேனும் தவறானதாக கருதப்படின் அதற்கான சரியான தீர்வுகளை அரசமைப்பு சட்ட தீர்வாணைகள் வழங்குகின்றன. This right therefore protect and safeguard all other rights. இவ்வாறு உரிமை அனைத்து உரிமைகளுக்கும் பாதுகாப்பாகவும் காவலாகவும் அமைகின்றது. நெக்ஸ்ட் பாக்ஸில் அப்போ பிரித்தியா யாஸ்னி ஒன் ரைட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பை அப்ரோச்சிங் த கோர்ட் அக்கார்டிங் டு த ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஷ். அரசியலமைப்பு சட்டங்களுக்கான உரிமையின்படி பிரித்திகா யாகினி நீதிமன்றத்தை அணுகியதன் மூலம் தன்னுடைய வேலைவாய்ப்பு உரிமையை வென்றார். நெக்ஸ்ட் ஒன் டைட்டில்ஸ் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னா அடிப்படை கடமைகள். ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்ன வேணுங்கிறது சில அடிப்படை கடமைகள் வேணும். These are in the form of duties and responsibility of citizen. அடிப்படை கடமைகள் என்பவை குடிமகனுடைய கடமைகள் மற்றும் பொறுப்புகள் என்ற விதத்தில் அமைந்துள்ளன. The original constitution which came into force with effect from 26 January 1950 did not contain fundamental duties. 1950 ஜனவரி 26 முதல் நடைமுறைக்கு வந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்ற பகுதி இடம்பெற்றிருக்கவில்லை. இந்த நாள் நம்ம மிக ஒரு முக்கியமான நாள். என்ன நாள் சொல்லலாம்? இந்த இந்தியா ரிப்பப்ளிக் ஆஃப் டே 1950 ஜனவரி 26. நெக்ஸ்ட் ஒன் பேராவில் this were incorporated in the Constitution by the 42nd Amendment Act in 1976. 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் அவை இணைக்கப்பட்டன. The Constitution states 11 fundamental duties as given below. அரசமைப்பு கீழ்கண்ட 11 அடிப்படை கடமைகளை குறிப்பிடு
என்றது. ஃபஸ்ட் ஒன்னில் respect for the constitution and its ideals and institutions, the national flag and the national anthem. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மதிப்புடன் அரசமைப்பு சட்ட நிறுவனங்கள், லட்சியம், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதிக்க வேண்டும். என்ன செகண்ட் ஒன்றில் டு ஃபாலோ அண்ட் சேரிஷ் த நோபல் ஐடியல்ஸ் விச் இன்ஸ்பயர்ட் அவர் நேஷனல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். விடுதலை போராட்டத்தின் போது புத்துணர்வு அளித்த உன்னதமான லட்சியங்களை நினைவிற்கொண்டு பின்பற்ற வேண்டும். தேர்ட் ஒன்றில் டு அப்ஹோல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த sovereignty, யூனிட்டி அண்ட் இன்டிகிரிட்டி ஆஃப் இந்தியா. இந்தியாவினுடைய இறையாண்மை, இங்கே வாழ்ந்துச்சுன்னா சுதந்திரம், ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பேணி பாதுகாக்க வேண்டும். டு டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷனல் சர்வீஸ் when called open to do so. தேவை ஏற்படி நாட்டின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு நாட்டு பணியாற்ற வேண்டும். ஃபிஃப்த் ஒன்னில் டு ப்ரொமோட் தி ஹார்மோனி அண்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் காமன் brotherhood amongst all the people of India, transcending religious, linguistic, regional or sectional diversity, to renounce practices and derogatories to the dignity of women. சமய, மொழி, மண்டல அல்லது பிரிவு வேறுபாடுகளை கடந்து இந்திய மக்கள் அனைவர் மனதிலும் சகோதரத்துவம் இணங்கவும் ஏற்பட பாடுபட வேண்டும். பெண்களை இழிவு செய்யும் செயல்களை விட்டொழிக்க வேண்டும். சிக்ஸ்த் ஒன்னில் டு வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் காம்போசைட் கல்ச்சர். நம்முடைய கூட்டு பண்பாட்டு மரபினை போற்றி பாதுகாக்க வேண்டும். செவன்த் ஒன்னில் டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேச்சுரல் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் ஃபாரஸ்ட், லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் அண்ட் ஆஃப் கம்பேஷன் அண்ட் லிவிங் கிரியேட்டர்ஸ். காடுகள், ஏரிகள், ஆறுகள், விலங்கினங்கள் ஆகியவை உள்ளிட்ட புறச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்துவதுடன் உயிரினங்கள் மீது கருணை காட்ட வேண்டும். எய்த் ஒன்னில் டு டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரீஃபார்ம். அறிவியல் உணர்வு, மனிதநேயம், பகுத்தறிவு மற்றும் சீர்திருத்த உணர்வை வளர்க்க வேண்டும். நைன்த் ஒன்னில் டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு அப்சர்வ் ஃப்ரம் வயலன்ஸ். பொது சொத்துக்களை பாதுகாக்க வன்முறையை விருத்து ஒதுக்க வேண்டும். டென்த் ஒன்னில் ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பேர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் so that the nation constantly rises to higher levels of the endeavor and achievements. தனிப்பட்ட அளவில் கூட்டு செயல்பாட்டில் மிகச்சிறந்த நிலையை அடைய முயலுவதன் மூலமாக நாட்டின் மேம்பாட்டிற்கு முயல வேண்டும். To provide opportunities for education by the parent and guardian to their child or ward up to the age of 14 years. 14 வயது வரை உள்ள குழந்தைகளின் பெற்றோர் அல்லது காப்பாளர் குழந்தைகளின் கல்விக்கான வாய்ப்பு வகை செய்திடல் வேண்டும்.